உன்னுடைய வீடு வாழணும்னா அது எதனுடைய அடித்தளத்தில் இருக்கணும்? பைபிள் தொடாத வீடுகள் உண்டு. இறைவார்த்தை என்னும் அடித்தளத்தில் இல்லாத நபர்கள் உண்டு. இறுதி நாளில் நீ வாசிக்காத பைபிள் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கும். உன்னுடைய இறைவார்த்தையின்படி உன்னுடைய வீட்டை நீ கட்டி எழுது. உன்னுடைய இறைவார்த்தையின்படி உங்களுடைய ஆழம் இருந்தால் எந்த புயலும் உங்களை தாக்காது. இந்த ஆழத்திற்கு போகும் பொழுது பாறை இருக்கும். அந்த பாறையின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இஸ்லாம் பார்த்தவர்களே, உங்களுடைய தேவைகளுக்காக, உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக தான் ஒரு தியானம் நடக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்காக தான், அங்கே வரவங்களுடைய விண்ணப்பத்துக்காக தான் ஜெபிக்கிறோம். அதனால் கவலைப்படாதீங்க. இன்றைக்கி இந்த 3rd Sunday நீங்கள் இன்றைக்கி இருக்கும் பொழுது உங்களுடைய விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம். நைட் விஜிலுக்கு வரும் பொழுது நைட் விஜிலில் வர மக்களுடைய விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறோம். ப்ளஸ் தியான மையத்தினுடைய விண்ணப்பமும் அதோட நம்ம சேர்த்து வைக்கிறோம். ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. ஏன்னா நிறைய பேர் வரீங்க, ரூமில் வரீங்க, பார்க்குறீங்க, உங்களுடைய வேதனையெல்லாம் சொல்கிறீங்க. யாராவது எங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறாங்களா? நம்மளுடைய வேதனை தான் அது. யாருமே எனக்காக ஜெபிக்க இல்லையே, அதனால தான் நம்ம அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறோம். யாராவது எனக்காக ஜெபிப்பாங்களா? ஸோ அதனால் கவலைப்படாதீங்க. நீங்கள் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது, நீங்கள் அந்த தியானத்தில் பங்கெடுக்கும் பொழுது, இந்த தியானத்தில் பங்கெடுக்கிறவங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிக்கிறோம். இப்போ சப்போஸ் ஏதாவது பங்கில் போகிறோம் அப்படின்னா அந்த பங்கில் இருக்கிற மக்களுக்காக ஜெபிப்பேன். ஏன்னா பங்கில் அந்த தியானம் முடியும் பொழுது நிறைய பேர் லைன் நிற்பாங்க. ஃபாதர் இதுக்காக ஜெபிச்சுக்கோங்க, ஃபாதர் மகளுக்காக, மகனுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காகன்னு சொல்லி நிறைய சொல்வதுண்டு. ஸோ எப்போவுமே என்னுடைய மனசில் நான் எப்போவுமே சாதாரண ரெட்ரீட்டுக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே அந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கும் பொழுதோ இல்லைனா அந்த ஆராதனையில் ஒப்பு கொடுக்கும் பொழுதோ அங்கு இருக்கிற மக்களுக்காக தான், அவங்களுடைய விண்ணப்பங்களாக தான் ஜெபிக்கிறேன். ஸோ அந்த உறுதியில் உங்களுக்கு தியானத்தில் பங்கெடுக்கலாம். அந்த நீங்கள் மட்டும் கிடையாதுங்க, யூடியூப்பில் அதுக்கு பிறகு பார்க்குறவங்களும் இருக்கிறாங்க. அது சொல்லுவாங்க, ஃபாதர் என்னுடைய பேர் கூப்பிட்டு ஆசீர்வதிச்சிங்க ஃபாதர். அந்த பேர் கூப்பிட்டது பிறகு அவங்களுக்கு வந்து ஆசீர்வாதங்களை சொல்கிறாங்க. ஸோ ஒரு தியானம் நடக்கும் பொழுது தியானத்தில் பங்கெடுப்பவர்களுக்காக, ஐதர் ஃபிசிக்கலி பங்கெடுப்பவர்களுக்காக இல்லைனா மீடியா வழியாக பிறகு பங்கெடுப்பவர்களுக்காக அந்த தியானம் நடத்தப்படுகிறது. இந்த தியானம் நான் இங்கே நடத்துறது எனக்காக கிடையாது, என்னுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கிறதும் கிடையாது. அப்படி தேவைகள் என்னுடைய தேவை நான் யோசிக்கிறதும் கிடையாது. ஏன்னா எனக்காக ஜெபிக்க நீங்கள் இருக்கிறதுனால நான் எனக்காக ஜெபிக்கிறதே கிடையாது. உண்மையாகவே நம்ம இந்த ஒரு விண்ணப்பம் அப்படின்னு சொல்லி சாதாரணமாக எரிக்கோளெல்லாம் ஜெபிக்கிறது உண்டு. ஆனால் ஒரு பொழுதும் நான் என்னுடைய ஒரு விண்ணப்பத்தையும் வச்சதும் கிடையாது. ஒரு பொழுதும் எனக்குன்னு ஒரு விண்ணப்பமோ என்னுடைய குடும்பம்னு ஒரு விண்ணப்பமோ வச்சதே கிடையாது. அந்த ஒரு விண்ணப்பம்னு சொல்லும்போது சாதாரணமாக தியான மையம் தான் நான் வைப்பேன். நான் எப்பவுமே தியான மையம் அப்படின்ற விண்ணப்பம் இல்லாமல் வேறு ஒரு விண்ணப்பம் எனக்கு இல்லை. அப்போ தியான மையத்தில் வர உங்களுக்காக தான் ஜெபிக்கிறோம் என்ற உறுதியில் தைரியமாக இந்த தியானத்தை அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நம்ம இன்றைக்கி தியானம் நடத்த போகிற விஷயம் உண்மையாகவே எனக்கு எடுக்கணும்னு ஆசை இருந்தது. நம்ம இப்போ தவக்காலத்துக்கு முன்னால் 7 தலையான பாவங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அதில் வந்து இன்றைக்கி கோபத்தை பற்றி எடுக்கணும்னு தான் எனக்கு இருந்துச்சு. ஆனால் கோபத்தை பற்றி எடுக்கிறதுக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் எனக்கு கோபம் தான் வந்துச்சு எனக்கு. ஏன்னா அது புரிய மாட்டேங்குது, அந்த டாக் என்னன்னு புரிய மாட்டேங்குது. அதனால் நான் அதை அப்படியே மாற்றி வச்சுட்டேன். அதனால் இன்றைக்கி கோபத்தை பற்றி பேசலை. அந்த என்னுடைய கோபம் தணிஞ்சு ஆண்டவரை எப்படி உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்லிக் கொடுக்கும் பொழுது அந்த கோபத்தை பற்றி நான் கிளாஸ் எடுக்கலாம். இல்லைனா நீங்களும் குழம்பிடுவீங்க. ஒரு கிளாஸ் நான் குழப்பத்தில் எடுத்தேன்னா உங்களை நான் குழப்பிடுவேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு டூ தட். எப்படி நைட் விஜிலுக்கு நம்ம அந்த டாக்குன்னு ஒரு 3 பாவங்கள் இருக்குது. கோபம் இருக்குது, ஜெலசி பொறாமை இருக்குது, லேசினஸ் சோம்பேறித்தனம் இருக்குது. அந்த 3 பாவங்களை நைட் விஜிலுக்கு அதை கம்ப்ளீட் பண்ண பார்ப்போம். இன்றைக்கி நம்ம எடுக்க போகிற விஷயம் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம். லூக்கா நற்செய்தி. ஒரு வீடு வாழ்வது எப்படி, ஒரு வீடு வீழ்வது எப்படி? லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரத்தில் 47வது வசனத்திலிருந்து தொடங்க அந்த பேராகிராஃப். 46லிருந்து, நான் சொல்பவற்றை செய்யாது என்னை ஆண்டவரே ஆண்டவரே என ஏன் கூப்பிடுகிறீர்கள்? என்னிடம் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவற்றின்படி செயல்படும் எவரும் யாருக்கு ஒப்பாவார் என உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து
வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்க முடியவில்லை. ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. நான் சொல்வதை கேட்டும் அதன்படி செயல்படாதவரோ அடித்தளம் இல்லாமல் மண் மீது வீடு கட்டியவருக்கு ஒப்பாவார். ஆறு பெருக்கெடுத்து அதன் மேல் மோதிய உடனே அது விழுந்தது. அவ்வீட்டுக்கு பேரழிவு ஏற்பட்டது. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பார்ந்தவர்களே, வீடு அப்படின்ற வார்த்தை பைபிளில் நிறைய இடங்கள் இருக்கு. வீடு அப்படின்ற வார்த்தை இயேசு நிறைய வீட்டுக்கு போயிருக்கிறார். இயேசு மாதா கால் வைத்த வீடுகள் நீங்கள் டாக்கு கேட்டிருப்பீங்க. இயேசு கால் வைத்த வீடுகள் எதெல்லாம்? பேதுரு மாமியார் வீடு. மாமியார் ஆயிட்டீங்க, அதனால் மாமியார் தான் ஞாபகம் வருது உங்களுக்கு. மார்த்தா மரியாள் வீடு எங்கே? சக்கேயனுடைய வீடு. வெரி குட். மேல் மாடி வீடு ஜான் மார்க்கனுடைய வீடு. இயேசு பிறந்தது ஒரு வீட்டில் தான் இல்லையா? நாசரேத்து வீடு. இயேசு வளர்ந்தது ஒரு வீட்டில் தான், நாசரேத்து வீடு. பெத்லகேம் வீடு, நாசரேத்து வீடு. இயேசு முதலில் கால் வைத்த ஒரு வீடு இருக்குது, கானாவூர் வீடு. அப்புறம் நீங்கள் சொன்ன சக்கையு வீடு, பேதுருவினுடைய வீடு. 12 வயசு பொண்ணு ஒருத்தர் இறந்து போயிடுவான். இறந்து போகும் பொழுது இயேசுவை அப்பா கூப்பிட்டு வருவார். அந்த வீட்டில் இயேசு கால் வைக்கிறாரு. இப்படி வீடுகள் பலதுண்டு. இயேசு கிறிஸ்து போன பல வீடுகள் உண்டு. அப்போ மேபி இந்த வீடுகளை பார்த்த பொழுது இயேசுனுடைய டாக் எல்லாமே ரொம்ப ப்ராக்டிக்கலாக தான் இருந்தது. எந்த விஷயத்தை பார்த்தாரோ அந்த விஷயத்தினுடைய ஒரு டாக் தான் இயேசு சொன்னார். அப்போ வீடுகளுக்கு போனதுனால இந்த வீடுகள் வாழ வேண்டியது எப்படி, இந்த வீடுகள் இன்னைக்கு வீழ்ந்து கொண்டிருப்பது எப்படின்றதை அவர் பார்த்துருக்கிறார். அதனால தான் இயேசு சொன்னார், உன்னுடைய வீடு வாழணும்னா அது எதனுடைய அடித்தளத்தில் இருக்கணும். அந்த அடித்தளம் இல்லைன்னா நீ எவ்வளோ பணக்காரனாக இருக்கலாம், பதவி உயர்வு இருக்கலாம், அழகாக இருக்கலாம், அறிவு இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், வேலை இருக்கலாம், மேன்மைகள் இருக்கலாம், பலது இருக்கலாம், ஆனால் நீ வீழ்ந்துருவ அப்படின்றார். ஆனால் அந்த வீழ்ச்சி நீங்கள் வளரும் பொழுது இருக்காதுங்க. வளர்ந்த பிறகு என்னைக்காவது நாள் தான் ஒரு நாள் உங்களுக்கு அடி கிடைக்கும். ஏன் நீங்கள் விழுந்தீங்கன்னு கூட உங்களுக்கு தெரியாது. பிசாசனுடைய டெக்னிக் அதுதான். நீங்கள் ஒரு பாவம் செய்யும் பொழுது இம்மீடியட்டாக தண்டனை உங்களுக்கு கிடைக்காது. இம்மீடியட்டாக தண்டனை கிடைக்குதுன்னா அந்த தண்டனை யார்கிட்ட தெரியுமா வருது? ஒரு பாவம் செய்யும் பொழுது இம்மீடியட்டாக ஒரு தண்டனை வருதுன்னா ஆண்டவர்கிட்டேருந்து வருது. அந்த தண்டனை லேட்டாக வருதுன்னா பிசாசு கிட்டேருந்து வருது. ஏன்னா ஒரு பாவம் செய்கிறீங்க, உடனே தண்டனை வரும்போது உங்களுக்கு தெரியும், ஐயோ நான் தப்பு செஞ்சுட்டேன் அதனால் தண்டனை வருதுன்னு தெரியும். அப்போ உடனே என்ன பண்ணிடுவீங்க? திருத்த பார்ப்பீங்க, திருந்திடுவீங்க. ஆனால் பிசாசு அப்படி செய்யாது. ஏன்னா நீங்கள் திருந்தறதுக்கு பிசாசுக்கு விருப்பம் இல்லை. நீங்கள் செய்கிற பாவத்தை வச்சு செய்கிறவன் தான் பிசாசு. அது மேபி 5 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 15 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக இருக்கலாம். 20 வருஷத்துக்கு முன்னால் என்ன செஞ்சீங்க உங்களுக்கு ஞாபகமே இருக்காது. 20 வருஷத்துக்கு பிறகு ஒரு அடி கிடைக்கும். அந்த அடி கிடைக்கும் போது நம்ம நினைப்போம், என்னடா நான் தப்பே செய்யலையே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. இந்த 20 வருஷம் உங்களுடைய வாழ்க்கை முடியுமா, நான் தப்பே செய்யலையே, இன்றைக்கி அடி கிடைக்கிதேன்னு நினைப்பீங்க. அப்போ நீங்கள் யார்கிட்ட இருந்து விலகி போவீங்க? இன்றைக்கி நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, ஜெபமாலை சொல்கிறீங்க, பைபிள் வாசிக்கிறீங்க, எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் இன்றைக்கி அடி கிடைக்குது. அப்போ யார்கிட்ட இருந்து நீங்கள் விலகி போவீங்க? கடவுள்கிட்ட இருந்து விலகி போவீங்க, ஜெபத்திலிருந்து விலகி போவீங்க. அப்போ ஆண்டவர் நிறைய வீடுகளுக்கு போயிருக்கிறார், வீடுகளுடைய வாழ்க்கையை பார்த்துருக்கிறார். அந்த வாழ்க்கையை பார்த்தபோது ஆண்டவருக்கு தோணி இருக்கு, சில வீடுங்க வீழாம எழுந்து நிற்குது, சில வீடுங்க விழுந்து நிற்குது. இதற்கு காரணம் அடித்தளம் இறை வார்த்தையா, இறை வார்த்தை இல்லையான்னு தான் ஆண்டவர் பார்க்குறாரு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாக்கோபினுடைய புத்தகம் 1ஆவது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து, என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் கேட்பதில் வேகமும் பேசுவதிலும் சினம் கொள்வதிலும் தாமதமும் காட்ட வேண்டும். ஏனெனில் மனிதரின் சினம் கடவுளுக்கு ஏற்புடைய செயல்கள் நிறைவேற தடையாயிருக்கிறது. எனவே
எல்லா வகையான அழுக்கையும் உங்களிடம் மிகுந்துள்ள தீமையையும் அகற்றி உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள், அதுவே உங்களை மீட்க வல்லது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையை, உங்களுடைய வீட்டில் பைபிள் இருக்கலாங்க, பைபிள் தொடாத வீடுகள் உண்டு, பைபிள் தொடாத நபர்கள் உண்டு, இறைவார்த்தை என்னும் அடித்தளத்தில் இல்லாத நபர்கள் உண்டு. ஆனால் இறைவார்த்தை பைபிள் அப்படின்றது நம்மளுடைய வீட்டில் இருக்கு, தொடாத எத்தனையோ பேர் இருக்கிறீங்க. இயேசு கிறிஸ்து ரொம்ப கிளியராக சொல்றாரு, நீங்கள் வாசிக்காம உங்க வீட்டில் வச்சிருக்கிற பைபிள் ஒரு நாள் உங்களுக்கு எதிராக திரும்புன்றார். பைபிள் ஆசீர்வாதம் மட்டுமா தரும்? நீங்க வாசிக்கிற பைபிள் ஆசீர்வாதம் தரலாம், நீங்க வாசிச்சு நீங்க ஃபாலோ பண்ற பைபிள் உங்களுக்கு ஆசீர்வாதம் தரலாம். நீங்க வாசிக்காம வீட்டில் வச்சிருக்கிற பைபிள், ஏன்னா வாசிக்கலாம் உங்களுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியாது, ஏன்னா நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லித்தர பைபிளை நீங்க வாசிக்கிறது இல்லை. ஒரு நாள் இந்த பைபிள் உங்களுக்கு எதிராக திரும்பி நிற்கின்றார். யோவான் நற்செய்தி 14:28 நினைக்கிறேன், யோவான் 14:48, யோவான் நற்செய்தி 14. இந்த யாக்கோபில் வச்சுக்கோங்க, அந்த பகுதியை விட்டுடாதீங்க, நம்ம திரும்ப அதுக்கே வருவோம். யோவான் 12:48, என்னை புறக்கணித்து நான் சொல்வதை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு தீர்ப்பளிக்கும் ஒன்று உண்டு, என் வார்த்தையே அது, இறுதி நாளில் அவர்களுக்கு அது தண்டனை தீர்ப்பு அளிக்கும். இறுதி நாளில் நீ வாசிக்காத பைபிள் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கும். இறுதி நாளில் நீ ஃபாலோ பண்ணாத பைபிள் உனக்கு தண்டனை தீர்ப்பு அளிக்கும். இன்னைக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு தெரிஞ்சோம், சில டைம் நமக்கு தெரியும், நல்லா தெரியும், நம்ம செய்யக்கூடாத நிறைய விஷயங்களை செய்கிறோம், நமக்கு தெரியும், செய்ய வேண்டிய விஷயங்களை நம்ம செய்யலைன்னு தெரியும். நேரம் பார்க்கக்கூடாது, காலம் பார்க்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது, மதம் பார்க்கக்கூடாது, இதெல்லாமே நமக்கு தெரியும். மனுஷனை பார்ப்போம், மனுஷனை பார்க்க வேண்டிய நம்ம இன்னைக்கு எவ்வளோ எல்லாமே பிரிவினை செய்கிற விஷயம் எல்லாமே நமக்குள்ளே இருக்குது, பிரிவினை செய்கிற எல்லா விஷயம் நமக்குள்ளே இருக்குது. ஆனால் பைபிள் கரெக்டாக சொல்லுது, பிரிவை தர நான் வரலை, ஒற்றுமையை தர வந்தேன், ஒருமைப்பாட்டை தர வந்தேன். ஆனால் இன்னைக்கு பிரிஞ்சு நிற்கிறீங்க. சிலவங்க சில கடைகளுக்கு கூட போக மாட்டாங்க. எவ்வளோ தீவிரவாதியான கிறிஸ்டின் பாருங்களேன். தீவிரவாதியான சில கிறிஸ்டின்ஸ் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, அந்த கடையை போய் பார்ப்பாங்க, மளிகை சாமான் கடையாக இருக்கும், அது கிறிஸ்டியன் ஃபோட்டோ போட்டிருக்குதா ஹிந்து ஃபோட்டோ போட்டிருக்குதா அப்படி பார்க்குறவங்க இருக்கிறாங்க. ஹிந்து ஃபோட்டோ போட்டிருந்தா சில டைம் அந்த கடையில் போய் பொருள் கூட வாங்க மாட்டாங்க. கிறிஸ்டியன் கடையை தேடி போகிறவங்க இருக்கிறாங்க. முஸ்லீம் கடையா, ஐயோ அந்த ஹோட்டலில் நான் போக மாட்டேன், ஐயோ அங்கேருந்து நான் சாப்பிட மாட்டேன், ஐயோ அங்கேருந்து பொருளை வாங்க மாட்டேன். ஏன்? கிறிஸ்டியனான என்னுடைய காசு ஒரு ஹிந்துவுக்கு போகுது, கிறிஸ்டியனான என்னுடைய காசு ஒரு முஸ்லீமுக்கு போகுது. ஃபாதர் இப்படியெல்லாம் யோசிக்கிறவங்க இருக்கிறாங்களா? இப்படி கேடு கட்டவங்க இருக்கிறாங்க. மனுஷனை பார்க்காம மனுஷனை ஒரு ஹிந்து ஒரு முஸ்லீம் இப்படின்னு பார்த்துட்டு ஒரு பொருள் வாங்க, அப்படி நீங்கள் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு சிக்கன் வாங்கவே முடியாதுங்க வாழ்க்கையில். ஏன்? எல்லாமே சிக்கன் பாய் கடையில் தான் கிடைக்கும், அப்போ சிக்கன் சாப்பிடவே முடியாது உங்களால். இப்படி செய்கிறவங்க இருக்கிறாங்க. மனுஷனை பார்க்காம எங்கெல்லாம் பிரிவு இருக்கோ அந்த பிரிவை பார்க்குறவங்க இருக்கிறாங்க. பிரிவால் பிளவு ஏற்படுத்துறவங்க இருக்கிறாங்க. அது கிறிஸ்தவன் அல்ல, அது கிறிஸ்தவன் அல்ல, கண்டிப்பாக கிறிஸ்தவன் அல்ல. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தையின்படி உன்னுடைய வாழ்க்கையை நடத்து. அந்த இறை வார்த்தையை நீ எப்படி ஏற்றுக்கணும்னு யாக்கோபு சொல்றாரு, பணிவோடு ஏற்றுக்கொள்வாயாக, பணிவோடு ஏற்றுக்கொள்வாயாக. இயேசு கிறிஸ்து என்னும் இறை வார்த்தையை நீ பணிவோடு ஏற்றுக்கொள்வாயாக. அந்த வார்த்தையை நீ வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையில உனக்கு அந்த அன்பு இருக்கட்டும் ஆண்டவர் சொல்றாரு. You should add love in everything. நீங்க ஒரு செடியில தண்ணி ஊத்துறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த செடியில அந்த தண்ணி ஊத்தும் போது கூட உங்களுக்கு என்ன ஆசை இருக்கணும்னா, அந்த செடியில் இருந்து ஒரு பூ வளரணும்னு ஆசைப்பட்டு தான் நீங்க வளர்க்கீங்க, அதை ஊத்துறீங்க. There is always a love. எதிலுமே அந்த சேருங்க, லவ் சேருங்க, அன்பை சேருங்க அப்படின்றார் ஆண்டவர். யாக்கோபின் வழியா சொல்றாரு, நீ இறைவார்த்தையை வாசிக்கும் பொழுது அந்த இறைவார்த்தையில அன்பை சேர்த்துக்கோ அப்படின்றார். பணிவோடு ஏற்றுக்கொள். ஒருத்தனுக்கு நீங்க உங்களுடைய வீட்டில் கொஞ்சம் வால்யூம், கொஞ்சம் வால்யூம். நீங்க உங்களுடைய வீட்டில் மாமனார் இருக்கலாம், மாமியார் இருக்கலாம், வயசானவங்க இருக்கலாம்,
சரி, அவங்களுக்கு ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும் பொழுது அதில் அன்பை சேர்த்துக்கோங்க அப்படின்றார். அதாவது இறை வார்த்தையின்படி வாழ்பவன் எப்படி வாழ்வான்? இறை வார்த்தையின்படி வாழ்பவன் அந்த பணிவோடு அந்த இறை வார்த்தையை ஏற்றுக்கொள்வான். வயசானவங்க இருக்கிறாங்க, ஒரு கிளாஸ் தண்ணி கொடுக்கும் பொழுது இவங்க எப்போ செத்து போவாங்கன்னு சொல்லி கொடுக்குறவங்க இருக்காங்க. அப்படின்னா எனக்கு அப்புறம் ப்ரேயருக்கு போகலாம்ல. இப்போ எனக்கு ப்ரேயருக்கு தடையாக இருக்கிறது யார்? அந்த வீட்டில் இருக்கிற வயசானவங்க. அவங்க இல்லைன்னா நமக்கு கோயிலுக்கு போகலாம், அவங்க இல்லைன்னா எனக்கு ஜெபத்துக்கு போகலாம், அவங்க இல்லைன்னா எனக்கு தியானத்துக்கு போகலாம். என்னை தடை செய்கிறவங்க எல்லாமே ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் எடுத்துட்டாங்கன்னா, தூக்கிட்டாங்கன்னா எனக்கு நிம்மதியாக இருக்கலாம் நினைக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆனால் யாக்கோபு சொல்கிறாரு, இறைவார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள். எதை செய்யும் பொழுதும் அந்த செயல், நீ கேட்ட இறைவார்த்தையில் அன்பை சேர்த்துக்கோ. அதை கண்டினியூ பண்ணுங்க. அதை யாக்கோபினுடைய புத்தகம் 22, இறைவார்த்தையை கேட்கிறவர்களாக மட்டும் அல்ல, மாறாக அதன்படி நடக்கிறவர்களாயும் இருங்கள். ஏனென்றால் வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர் கண்ணாடியிலே தம் முகத்தை பார்த்துவிட்டு சென்று உடனே தாம் எவ்வாறு இருந்தார் என்பதை மறந்துவிடும் ஒரு மனிதருக்கு ஒப்பாவார். வார்த்தையை கேட்டு அதன்படி நடவாதோர். ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. உங்களுக்கு உங்களுடைய முகம் ஞாபகம் இருக்கா? உங்களுடைய முகத்தை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பாருங்க, இது எப்படி இருக்குன்னு. உங்களுக்கு உங்களுடைய முகம் ஞாபகம் இருக்கா? டெய்லி நீங்கள் மற்றவங்களுடைய முகம் தான் அதிகமாக பார்க்குறீங்க. உங்களுடைய ஹஸ்பண்ட் முகம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது ஃபாதர். உங்களுடைய ஒய்ஃப் முகம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது ஃபாதர். பையன் முகம் ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகம் இருக்குது. ஏன் தெரியுமா? அது மனசில் பதிஞ்சிச்சு. உங்களுடைய முகம் நீங்கள் இப்போ கண்ணாடி இல்லைன்னா அது கூட பார்க்க முடியாது. கண்ணாடி இருக்கிறதுனால ஒரு நிமிஷம் இல்லை 2 நிமிஷம் 3 நிமிஷம் தான் நீங்கள் உங்களுடைய முகத்தை பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு சொந்தமான முகம் அது என்னன்னு கூட உனக்கு ஞாபகம் இல்லை, எனக்கு ஞாபகம் இல்லை. ஏறக்குறைய எப்படி இருப்பது தான் நமக்கு ஞாபகம் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அப்போ இறை வார்த்தையை கேட்டு நடக்காதோர் எப்படின்னா, முகத்தை பார்க்குறீங்க, ஆனால் அந்த முகத்தை பார்க்குற நீங்கள் மறந்துடுறீங்க. பைபிளை வாசிக்கிறேன், ஆனால் மனசில் பதியலை அப்படின்னா நான் மறந்துடுறேன். அப்போ அந்த இறை வார்த்தையை கேட்டு பிரயோஜனம் என்ன? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நம்ம வரோம், இறை வார்த்தை கேட்குறோம், தேர்ட் சண்டேல கேட்குறோம், இல்லைன்னா நைட் விஜிலுக்கு வரோம். நிறைய பேர் கேட்க வரும் பொழுது ஆசைப்பட்டு வரவங்க இருக்கிறாங்க, இதை கேட்டு புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டு வரவங்க இருக்கிறாங்க. எதுக்காக? மேபி ஒரு இன்டெலெக்சுவலாக ஒரு சந்தோஷம் நமக்கு வரும். எனக்கு சாதாரணமாக வரது உண்டு. எப்போ தெரியுமா? ஒரு புக்கு வாசித்து முடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த புக்கு வாசித்து முடிக்கும் பொழுது உண்மையாக எனக்கு பயங்கரமான ஒரு சந்தோஷம் வரும். ஏன்னா கொஞ்சம் அறிவு கிடைக்குது. அந்த அறிவு கிடைக்கும் பொழுது அது நான் யாருக்காக வாசிக்கிறேன் தெரியுமா? அடுத்த டாக்கில் இந்த பாயிண்ட்டை சொல்லிடணும். அப்போ யாருக்காக நான் அந்த புக்கை வாசிக்கிறேன்? மற்றவங்களுக்காக வாசிக்கிறேன். என்ன அந்த புக்கு திருத்துமா? திருத்தாது. நான் இப்போ அறிவை தேடுறது, அறிவை கேட்கறது, அறிவை சம்பாதிக்கிறது யாருக்காக? நீங்கள் திருந்துறதுக்காக. நான் திருந்து வேணா? நான் திருந்த மாட்டேன். அப்போ என்னுடைய வாழ்க்கை வளருமா? வளராது. இறை வார்த்தையின்படி நான் கேட்கல, இறை வார்த்தையின்படி நான் வாழலை. ஆனால் எனக்கு இறை வார்த்தை தெரியும், மனப்பாடமாக தெரியும். அதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், அதனோட எக்ஸ்பிளனேஷன் எனக்கு தெரியும். அது யாருக்காக? உங்களுக்காக, எனக்காக கிடையாது. அதனால் தியானத்துக்கு வந்துட்டு போகிற நீங்கள் திருந்துறீங்க, நான் திருந்தாமல் இங்கே இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். உண்மை இல்லையா? நான் யாருக்காக தியானம் வைக்கிறேன்? நான் உங்களுக்காக தியானம் வைக்கிறேன். இந்த தியானம், அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, அந்த வாள் அப்படின்றது வார்த்தை வாள், அது 2 பக்கமும் குத்தணும் அப்படின்னு. போதிக்கிற எனக்கும் குத்தணும், என்னையும் மாற்றணும். கேட்குற உங்களுக்கும் குத்தணும், உங்களையும் மாற்றணும். நான் உங்களுக்காக மட்டும் போதிக்கிறேன் என்றால் நான் நல்ல குருவானவர் கிடையாது, நான் நல்ல போதனையாளரும் கிடையாது. ஐ எம் டீச்சிங் யூ தட் யூ ஷுட் பி குட். என் போதனையை கேட்டு நல்லானவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுடைய அந்த நன்மை சில டைம் எனக்கு கூட கிடையாது. ஏன்? ஏன்னா நான் உங்களுக்காக அறிவை சம்பாதித்தேன். இறைவார்த்தை நான் பணிவோடு ஏற்றுக்கொள்ளவில்லை, நான் பணிவோடு ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் கேட்ட நீங்கள் பணிவோடு ஏற்றுக்கொண்டீர்கள். அந்த இறைவார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் இறைவார்த்தையை கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் இறைவார்த்தையை கடைபிடிப்பவர்களாகவும் இருங்கள், நடக்கிறவர்களாக இருங்கள். 25வது வசனம். ஆனால் நிறைவான விடுதலை அளிக்கக்கூடிய சட்டத்தை கூர்ந்து கவனித்து அதை தொடர்ந்து கற்போர் தாம் கேட்பதை
மறந்து விடுவதில்லை. அவர்கள் அதற்கேற்ற செயல்களை செய்வார்கள். தம் செயல்கள் பேர் பெற்றவர்கள் ஆவார்கள். 26 தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக் கொள்வார். இத்தகையோருடைய சமயப்பற்று பயனற்றது. அதாவது நீங்க பைபிளை வாசிக்கிறீங்க, கிறிஸ்டியனா இருக்கிறீங்க, சமயப்பற்று இருக்கு, ஆனா பைபிளை ஃபாலோ பண்ணாதவங்க, இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளாதவர்கள் என்றால் யூ டோன்ட் ஹேவ் லவ் இன் யுவர் டூயிங். அந்த அன்பில், அந்த பணிவில், நீங்க செய்யற விஷயத்துல அன்பு இல்லை. அன்பு இல்லாத போது என்ன நடக்குது உங்களுக்கு? நீங்க செய்யற எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு திருப்பலிக்கு, இன்னைக்கு இங்க இந்த தியானத்துக்கு வந்திருக்கிறீங்க, உள்ளுக்குள்ள ஆண்டவரே நன்றி, என்னைக்கு நீங்க கொண்டு வந்தீங்களே நன்றி, ஏன்னா ட்ரெயின் எல்லாம் கேன்சல் அப்படின்னாங்க. அப்போ கடைசி வந்த ட்ரெயினில் வந்தவங்க இருக்கிறாங்க, வர முடியாதவங்க இருக்கிறாங்க. ஆசைப்பட்ட என்னை கொண்டு வந்தீங்களே நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு ஏதோ இந்த திருப்பலியில் பங்கெடுக்க போறீங்களே நன்றி. இந்த திருப்பலியில் ஏதோ இந்த யாராவது ரீடிங் வாசிப்பீங்க கண்டிப்பாக, ஆண்டவரே எனக்கு ரீடிங்கை கொடுத்தீங்களே நன்றி. இந்த திருப்பலியில் நீங்கள் பங்கெடுக்கும் போது ஆமேன்னு சொல்றதுக்காக அந்த வாய் இருக்கு, நாக்கு இருக்கு, நன்றி. அந்த பணிவோடு நான் ஏற்றுக்கொள்கிறேன். இறை வார்த்தையை வாசிக்கிறேன், இறை வார்த்தையை வாசிக்கிறேன், நான் அதை பணிவோடு ஏற்றுக்கொள்கிறேன். சமயப்பற்று மட்டும் கிடையாது, அந்த சமயப்பற்றிலே எனக்கு அன்பு இருக்கு. நான் செய்யும் ஒவ்வொன்றிலும் அன்பு இருக்கு. அன்பு இருந்தால் மட்டும்தான். உங்களுடைய வீட்டில் உங்களுடைய பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் இருக்கலாம், பட் அவங்களுக்கு நீங்கள் அந்த தண்ணியை கொடுக்கும் பொழுது, தேவைகளை நிறைவேற்றும் பொழுது, நோயாளிகள் இருக்கலாம், மேபி அவங்க படுக்கையில் இருக்கலாம், அவங்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களை நீங்கள் செய்யும் பொழுது, இஃப் யூ ஆட் லவ் இன் தட், இறை வார்த்தையை பணிவுடன் ஏற்றுக்கொள்பவர்கள் நீங்கள். இஃப் யூ டு நாட் ஆட் லவ் இன் தட், பணிவுடன் ஏற்றுக்கொள்ள, எனக்கு சமயப்பற்று இருக்கு, நான் கிறிஸ்டியன், எனக்கு என்னுடைய கணவர் இல்லைனா என்னுடைய மனைவி, நான் செய்வதற்காக நான் செய்கிறேன், அதில் அன்பு இல்லை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, அந்த அன்பு இல்லை என்றால் நான் செய்வதில் எல்லாமே வெறும் ஒரு சடங்காக மட்டும் இருக்கும். தாலியை வாங்கிட்டேன், அதனால் நான் மனைவியாக வாழ்கிறேன். தாலியை கொடுத்துட்டேன், அதனால் நான் கணவனாக வாழ்கிறேன். திருமுழுக்கு வாங்கிட்டேன், அதனால் நான் கிறிஸ்தவனாக வாழ்கிறேன். எஸ்ஐயாவுடைய புத்தகம் 58வது அதிகாரம் 13வது திருவசனம் எடுத்து வாசி பாருங்க. எஸ்ஐயா 58:13. செய்யாதே, ஓய்வு நாள் மகிழ்ச்சியின் நாள் என்றும் ஆண்டவரின் மேன்மை மிகு புனித நாள் எனவும் சொல்லி அதற்கு மதிப்பு தந்து உன் சொந்த வழிகளில் செல்லவோ, உன் சொந்த ஆதாயத்தை நாடவோ, வெற்று பேச்சுகளை பேசவோ செய்யாதிருந்தால் அப்பொழுது ஆண்டவர் ஊழியம் புரியும் மகிழ்ச்சியை பெறுவாய். நானோ மண்ணுலகின் உயர்விடங்களில் உன்னை வலம் வர செய்வேன். உன் மூதாதை ஆகிய யாக்கோபின் உரிமை சொத்தின் மூலம் உனக்கு உணவளிப்பேன். ஆண்டவரின் வாய் இதை உரைத்தது. ஓய்வு நாளில், இன்னைக்கு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வரும் பொழுது அதில் அன்பு இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்? யாருமே நமக்கு சொல்ல வேண்டாம், திருப்பலிக்கு தானாக போவோம். அன்பு இல்லைன்னா என்ன பண்ணுவோம்? திருப்பலிக்கு போகிறதுக்கு யோசிப்போம். யோசிக்கிறது மட்டும் கிடையாது, சப்போஸ் போகிறீங்க, இல்லைன்னா மற்றவங்களாம் கேட்பாங்க, அப்போ என்ன பண்ணுவீங்க? லேட்டாக போவீங்க. காலையில் எழுந்திரிக்கிறதுக்கு கஷ்டப்படுவோம், எழுந்திரிச்சு மெதுவாக போகிறதுக்கு கஷ்டப்படுவோம், ஒவ்வொன்றத்திலையும் கஷ்டப்படுவோம். ஏனெனில் அது அன்பு கலரவில்லை. இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்வாயாக. ஒரு சமய பற்றில்லாமல் யாக்கோபினுடைய புத்தகத்தில் அதே வார்த்தைக்கு திரும்ப வருவோம். என்ன சொல்றாரு? சமய பற்றில்லாமல் நாவை அடக்காமல் இருக்கும் பொழுது தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால் தம்மையே ஏமாற்றிக் கொள்வார். இத்தகையோருடைய யாக்கோபு சொல்றாரு, அந்த இறை வார்த்தையை பணிவோடு நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது உன்னிலே இருப்பது என்ன? இறை வார்த்தையா இருக்கும். உன்னை வழி நடத்துவது என்ன? இறை வார்த்தையா இருக்கும். ஆனால் அந்த பணிவோடு ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், வீட்டில் நீங்கள் நாக்கு எதுக்காக பயன்படுத்துவீங்க? உள்ளத்தில் இருக்கிறது தான் நாக்கு பேசும். உள்ளத்தில் இறை வார்த்தை இருந்தால் நாக்கு எதை பேசும்? இறை வார்த்தை பேசும். உள்ளத்துக்குள்ள இறை வார்த்தை இல்லாமல்
உங்களுடைய நாக்கு வீட்டில் தவறானதை பேசினா, சப்போஸ் நீங்கள் வீட்டில் உட்காந்து உங்களுடைய குடும்பத்தை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, குருவானவரை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, பங்கை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, பங்கில் இருக்கிறவங்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க, அப்போ ஆட்டோமேட்டிக்கலி உங்களுடைய குடும்பத்தை ஆளப்போவது எந்த ஸ்பிரிட்டாக இருக்கும்? ஸ்பிரிட் ஆஃப் காசிப். ஸ்பிரிட் ஆஃப் காசிப். உங்களுடைய வீட்டை ஆளப்போவது ஸ்பிரிட் ஆஃப் காசிப். நான் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள பற்றி பொறாமையோட தப்பாக பேசுகிறேன், தெரியாத விஷயத்தை தப்பாக பேசுகிறேன், திருச்சபையில் இருக்கிறவங்கள பற்றி பேசுகிறேன், அன்பியங்களை பற்றி தப்பாக பேசிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய மனசையும் ஆள்வது என்னவாக இருக்கும்? ஸ்பிரிட் ஆஃப் காசிப்பிங்காக இருக்கும். நீங்கள் வெளியே போகும் பொழுது, வீட்டை விட்டு வெளியே போகும் பொழுது உங்களை ஆளப்போவது என்னவாக இருக்கும்? அந்த ஸ்பிரிட் ஆஃப் காசிப்பாங்க, ஸ்பிரிட் ஆஃப் புரணியாக இருக்கும். எந்த ஆவியால் நீங்கள் இயக்கப்படுகிறீர்களோ அந்த ஆவியால் தான் நீங்கள் வெளியே போகும்போது நடக்கும். அதனால தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய இறைவார்த்தையின்படி உன்னுடைய வீட்டை நீ கட்டி எழுப்பு. இறைவார்த்தை இல்லாத வீடு, இறைவார்த்தை இல்லாத வீடினுடைய நபர்கள் வீட்டில் என்ன இருக்கும்? நாக்க தப்பாக பேசுவீங்க. சமயப்பற்று இருக்கு, ஆனால் தாம் சமயப்பற்றுடையோர் என எண்ணிக்கொண்டிருப்போர் தம் நாவை அடக்காமல் இருப்பார் என்றால், வீட்டுக்குள்ள நாவை அடக்காமல் நீங்கள் பேசும் பொழுது உள்ளத்துக்குள்ள என்ன இருக்கோ இந்த தீமை தான் வெளியே வரும். அதனால உங்களுடைய வீட்டில் இருக்கும் பொழுது உங்களுடைய வீடு நாவை அடக்கி வாழும் ஒரு வீடாக, நபர்களாக நீங்க மாறணும்னா இறைவார்த்தை உங்களுக்குள்ள இருக்கணும். திரும்ப வரும் லூக்கா நற்செய்தி 6வது அதிகாரம் 48வது திருவசனம். லூக்கு 6:48. அவர் ஆழமாய் தோண்டி பாறையின் மீது அடித்தளம் அமைத்து வீடு கட்டிய ஒருவருக்கு ஒப்பாவார். வெள்ளம் ஆறாக பெருக்கெடுத்தது, அதை அசைக்க முடியவில்லை, ஏனென்றால் அது நன்றாக கட்டப்பட்டிருந்தது. ஆழமாய் தோண்டுவது அப்படின்றது என்ன? ஆழமாய் தோன்றாரு, அதனுடைய அர்த்தம் என்ன? இறை வார்த்தையை ஆழமாக தோன்றீங்க. இறை வார்த்தையினுடைய படி நீங்கள் டெய்லியும் வாசிக்கிறீங்க, தெரிஞ்சுக்கிறீங்க, நடக்கிறீங்க. நீங்கள் ஒரு நாள் வாழ்கிற மாதிரி இருக்காதுங்க அடுத்த நாள் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை. இன்றைக்கி நீங்கள் இறை வார்த்தையை வாசிக்கிறீங்க, மெதுவாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறீங்க, நாளைக்கு இறை வார்த்தையை விருப்பப்பட்டு வாசிப்பீங்க. போன வாரம் ஒரு சாட்சியம் ஒருத்தங்க வாட்ஸ்அப் மெசேஜில் அனுப்பியிருந்தாங்க. போன ஜூலையில் 2024 ஜூலையில் இங்கே தியானத்துக்கு வந்த ஒரு குடும்பம். அந்த குடும்பம் துபாயிலேருந்து வந்தாங்க. ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் பையனும் 2 குட்டி பொண்ணுங்களும், ட்வின்ஸ். அவங்க தியானத்துக்கு வந்தவங்க, தியானம்லாம் அட்டன் பண்ணி யூடியூப்பெல்லாம் கேட்குறவங்க. அப்போ யூடியூப் இப்போ ரெகுலராக சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், 2025 டிசம்பர் 25க்குள்ளே தயவுசெய்து பைபிள் வாசித்து முடிங்க, ஒரு தடவையாவது வாசித்து முடிங்க, ஒரு தடவையாவது வாசித்து முடிங்க. இது ரிப்பீட்டடாக சொல்லும்போது என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய காதில் போகிறது மனசுக்குள்ளே போகும். இது அவங்களுடைய மனசுக்குள்ளே போயிருக்கு. மனசுக்குள்ளே போன பொழுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் என்ன முடிவு பண்ணாங்க? நம்ம அடுத்த வருஷம் டிசம்பர் 25க்குள்ளே கண்டிப்பாக அதை வாசித்து முடிக்கணும்னு சொல்லிட்டு இவங்க 2 பேருமே பிளான் பண்ணுறாங்க. ஒவ்வொரு நாளும் எந்த பகுதியை வாசிக்கணும் பிளான் பண்ணவங்க அதை பிரிண்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி இப்போ நாங்கள் மத்தேயு 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 3வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். நாளைக்கு மத்தேயு 4வது அதிகாரம் 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் வாசிக்க போகிறோம். இப்படி பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணதை பிரிண்ட் பண்ணுறாங்க. அப்போ பிரிண்ட் பண்ணிவிட்டு 2025 டிசம்பர் 25க்குள்ளே பைபிளை வாசிக்கிற முடிக்கிற மாதிரி டைம் டேபிள் போட்டுட்டாங்க. டெய்லியும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது இவங்க வாசிக்கிறத பார்த்தேன். 7 வயசோ 8 வயசோ அவங்களுடைய பையன் பேர் இம்மானுவேல். அப்பா அம்மா வாசிக்கிறத பார்த்துட்டு அவனுக்கு ஒரு ஆசை, நானும் வாசிக்கணும். அவங்களுக்கு காலையில் 6:30 அங்கேருந்து கிளம்பணும், 7:30 ஸ்கூலில் இருக்கணும்னா 6:30 அவங்களுடைய ஸ்கூல் வேன் வந்துடும் நினைக்கிறேன். அவங்களுடைய ஸ்கூல் டைமிங் 7:30 to 1:30 என்னமோ. அப்போ அதனால் இந்த பசங்க காலையில் 6:30 போகணும். அப்போ 6:30 முன்னாலே வாசிக்கணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்களேன், அந்த குழந்தை எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? 7 வயசோ 8 வயசோ என்னமோ அந்த பையனுக்கு எத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும்? இருந்தாலும் அவன் விருப்பப்பட்டு எழுந்திரிக்கிறான். காலையில் எழுந்திரிச்சு அப்பாவும் அம்மாவும் பையனும் வாசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ணன் வாசிக்கிறத பார்க்கும் பொழுது 2 குட்டீஸ்க்கு 2 பொண்ணுங்களுக்கு அதுக்கு ஆசை, நாங்களும் வாசிக்கிறோம். இன்றைக்கி அந்த குடும்பம் 5 பேருமே டெய்லியும் பைபிள் வாசிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. இவங்களுடைய இடது கண்ணில் ஒரு வீக்கம். டாக்டர் போய் பார்த்தபோது சொல்லிட்டாங்க, அம்மா இது 100ல் ஒரு ஆளுக்கு வர்ற ஒரு வீக்கம், இது உங்களுக்கு கண்டிப்பாக இட் வில் கண்டினியூ, யூ ஹாவ் டு அட்ஜஸ்ட் இட், இது உங்களுக்கு மாறாது,
இந்த நோயோட தான் நீங்கள் வாழ பழகிக்கோங்க அப்படின்ட்டாங்க. இவங்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருந்தது, சரி எனக்கு இப்படி ஒரு நோய் வந்துடுச்சு அப்படின்னு. அந்த வருத்தத்தோட பைபிள் அந்த வாசகங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஷீ டிட் நாட் ஸ்டாப் இட். பைபிள் வாசிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க கண்ணாடியில் பார்க்கும் பொழுது அந்த கண்ணினுடைய வீக்கம் அங்கே இல்லை. டாக்டர் சொன்னார், உங்களுக்கு இந்த வீக்கம் இனி போகவே போகாது, இதோட வாழ பழகிக்கோங்க அப்படின்னாங்க. ஆனால் இவங்க டெய்லியும் பைபிள் வாசிக்கிறாங்க. அதனுடைய ஆசீர்வாதம் பாருங்கள். வாழ பழகிக்கோங்கன்னு சொன்ன டாக்டரே சொல்கிறாரு, உங்களுக்கு அந்த நோய் இல்லைம்மா அப்படின்ட்டார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். முழுமையான விடுதலை தந்தது அவங்களுடைய சாட்சியத்தில் போடுறாங்க. ஃபாதர், நான் டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன் ஃபாதர், இப்போது நான் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர். இறை வார்த்தையை ஆசைப்பட்டு எடுக்கிறாங்க, ஆசைப்பட்டு வாசிக்கிறாங்க. அதிலிருந்து வந்த ஒரு ஆசீர்வாதம் அவங்களுக்கு அந்த ஹீலிங். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் நீங்கள் வாசிப்பீங்க, அடுத்த நாள் அதனுடைய ஆழத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க, அதனுடைய ஆழத்துக்கு போகணுன்னு ஆசைப்படுறீங்க. நம்மளுடைய எந்த பில்டிங்கும், உங்களுடைய எந்த பில்டிங்கும் எவ்வளோக்கு மேலே போகணுமோ அது அவ்வளோக்கு கீழே போகணும். ஒரு முறை ஒரு சன்னியாசிக்கிட்ட ஒருத்தர் வந்து, எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப துன்பமாக இருக்குது, சோகமாக இருக்குது, என்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே வளர மாட்டேங்குது, ஒரு growth இல்லை, ஒரு டெவலப்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சன்னியாசி அவருக்கு வந்து ஒரு இந்த மூங்கிலினுடைய ஒரு பீஸை கொடுத்து விட்டாராம். நீ இதை கொண்டு போய் மண்ணில் வை அப்படின்னாராம். இவர் எதுக்குன்னு கேட்டார். நீ மண்ணில் வை, வச்சுட்டு இதனுடைய கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வளர்றதை எனக்கு ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னாராம். இவரும் கொண்டு போய் நம்பிக்கையோடு போய் மண்ணில் வச்சார். அந்த மூங்கிலில் வச்ச பிறகு அது 1 வருஷம் ஆகுது, தம்மா துண்டு தான் வளர்ந்துருக்குது. 2 வருஷம் ஆகுது, கொஞ்சம் கூட வளர்ந்துருக்குது. 3 வருஷம் ஆகுது, கொஞ்சம் கூட வளர்ந்துருக்குது. ரொம்ப ஹைட்டே வரமாட்டேங்குது. 1/2 அடி, 1 அடி, 1/2 அடி இப்படி தான் வளருது. 4 வருஷம் ஆயிடுச்சு. 5 வருஷம் ஆகுது, 1 அடி 2 அடி தான் வளர்ந்துருக்கு. அவர் அந்த சன்னியாசிக்கிட்ட போகிறார். நீங்களும் சொல்கிறீங்க, நானும் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன், ஒவ்வொரு வருஷமும் 1/2 அடி 1 அடி தான் வளருது, இது வளரவே மாட்டேங்குதே. சன்னியாசி சொன்னார், இனி அது வளரும் பார், 5 வருஷம் ஆயிடுச்சுல அப்படின்னாரு. அந்த 5ஆவது வருஷம் அது வளர்ந்தது 50 அடி, 60 அடி, 70 அடி, 80 அடி, 90 அடின்னு ஒரே வருஷத்தில் அப்படி வளர்ந்தது. அப்போ திரும்ப வந்தபோது இந்த மனுஷங்கிட்ட அவர் சொன்னார், இந்த 5 வருஷம் அப்படின்றது அது ஒரு ப்ரிப்பரேஷனாக இருந்துச்சு. நீ அதுக்கு கீழே பார்த்தனா அந்த கீழே மூங்கிலினுடைய வேர்கள் கீழே போய் கனெக்டடாக இருக்குது. அது உனக்கு பார்த்தா தெரியாது. இனி எவ்வளோ காற்றடித்தாலும், இனி எவ்வளோ மழை பெய்தாலும், இனி எவ்வளோ துன்பம் வந்தாலும், எவ்வளோ எதிர்ப்பு வந்தாலும் இனி அந்த மூங்கில் விழவே விழாது. ஏன் தெரியுமா? அது ஆழத்துக்கு போயிருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ ஆழத்துக்கு போகுதோ அவ்வளோக்கு அவ்வளோ அது மேலே போகும். உன்னுடைய இறைவார்த்தையின்படி உங்களுடைய ஆழம் இருந்தால் எந்த புயலும் உங்களை தாக்காது. அன்று சொல்கிறாரு, நீ அந்த ஆழத்திற்கு போகும் பொழுது பாறை இருக்கும், அந்த பாறையின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. பாறைன்னு ஆண்டவர் கூப்பிட்ட இன்னொருத்தர் இருக்கிறார் பைபிளில், பேதுரு. அப்போ பாறையின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு அப்படின்ற பொழுது இந்த பாறை இஸ் ஈக்குவல் டு பேதுரு, பேதுரு இஸ் ஈக்குவல் டு திருச்சபை, திருச்சபை இஸ் ஈக்குவல் டு திருவருட்சாதனங்கள். ஆழத்திற்கு போகும் பொழுது உன்னுடைய திருவருட்சாதனங்களின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. இறைவார்த்தையினுடைய ஆழத்தில் இருக்கும் திருவருட்சாதனங்களின் மீது உன் வீட்டை கட்டு. உன்னுடைய திருமுழுக்கில் நீ எடுத்த ப்ராமிஸின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. உன்னுடைய பாவ சங்கீர்த்தனத்தின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. திருப்பலியின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. திவ்ய நற்கருணையின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. நீ விழ மாட்ட. நீ இந்த திருப்பலிக்கு வரும்பொழுது, திவ்ய நற்கருணைக்கு வரும்போது, பாவ சங்கீர்த்தனத்துக்கு நீங்கள் போகும் பொழுது ஒரு அன்பில் செஞ்சு பாருங்க. இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள். With all your humility receive the word of God. With all your humility receive the word of God. நீ ஒவ்வொரு அருட்சாதனத்துக்கு வரும் பொழுது அந்த அருட்சாதனத்தில் உங்களுடைய அந்த பணிவோடு நீங்கள் வாங்க, அன்போடு வாங்க. அந்த அருட்சாதனத்தின் மீது உங்களுடைய வீட்டை கட்டுங்க. அந்த வீடு எந்த காலத்திலும் விழவே விடாது. இன்னைக்கு நிறைய பேர் பக்தியின் மீது வீட்டை கட்டினவங்க தாங்க கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிஞ்சு போனவங்க. கத்தோலிக்க திருச்சபையில இருந்திருப்பாங்க, சடங்குக்காக திருப்பலிக்கு வந்தவங்க, சடங்குக்காக பாவ சங்கீர்த்தனத்துக்கு வந்தவங்க, சடங்குக்காக திருவிழாவுக்கு வந்தவங்க, சடங்குல இதெல்லாம் செஞ்சவங்க. இன்னைக்கு திருச்சபையே கேள்வி கேட்குற அளவுக்கு உங்களுடைய கோயில் என்ன இருக்கு, உங்களுடைய சபையில் என்ன இருக்கு பாருங்க. இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க. அவங்க வேறோட வீடை கட்டுறதுக்காக ட்ரை பண்றாங்க. அவங்களுக்கு இறைவார்த்தையினுடைய ஆழம் இருக்கலாம்,
ஆனா இறைவார்த்தையினுடைய ஆழம் இருந்தா, இறைவார்த்தை ஆழமாக தெரிஞ்சுக்கிறவன் கண்டிப்பா இங்க தெரியுமா வருவான்? கத்தோலிக்க திருச்சபைக்கு தான் வரும். பைபிளுடைய ஆழம் தெரிஞ்சுக்கிட்டா cannot but he will return to Catholic Church. ஏன்னா பைபிள் அப்படின்றது ஒரு தியரி. அந்த தியரியை பிராக்டிக்கலாக வாழ்கிற இடம் எது தெரியுமா? திருச்சபையினுடைய அருட்சாதனங்கள் தான். தியரியை ஆழமாக வாழ வேண்டிய ஒரு இடம் திருச்சபையில் இருக்கிற, நம்ம வாழ்கிறோமா இல்லைன்னு தெரியல, ஆனால் திருச்சபையில் வாழ வேண்டிய ஒரு இடம் இந்த அருட்சாதனங்கள் தான். நீங்கள் ஆழத்திற்கு 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 போகும்பொழுது ஒரு பாறை வரும், அந்த பாறையின் மீது உன்னுடைய வீட்டை கட்டு. பிரைஸ் தி லார்ட். அந்த ஆழம் என்பது இறைவார்த்தை. அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இந்த வீட்டுக்கு நிறைய துன்பங்கள் வரும். பைபிளில் இன்னொரு இடத்துல ஒரு வீடு இருக்குது. லூக்கா நற்செய்தி 11வது அதிகாரம் 1வது திருவசனம். இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்த பொழுது முடிந்ததும் சீடர்கள் அவரிடம், ஆண்டவரே, யோவான் தம் சீடருக்கு இறைவனிடம் வேண்ட கற்றுக் கொடுத்தது போல் எங்களுக்கும் கற்றுக்கொடும் என்றார். அப்போ அவர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு விண்ணகத்தில் இருக்கிற எங்கள் தந்தையே அப்படின்ற ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறாரு. இதனுடைய எக்ஸ்பிளனேஷன் பாருங்களேன், கீழே கொடுத்திருக்கு. 5வது வசனத்தின் வாசிப்போமா? மேலும் அவர் அவர்களை நோக்கி பின்வருமாறு கூறினார், உங்களில் ஒருவர் தம் நண்பரிடம், நண்பா கடனாக கொடு, என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார், அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றும் இல்லை என்று சொல்வதாக வைத்துக் கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டி கொண்டே இருந்ததால் அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். இயேசு சொல்ற ஒரு கதை இது. இயேசு சொல்ற ஒரு கதை. அதனால தான் இயேசு சொல்றாரு, உங்களுடைய வீட்டுக்கு நள்ளிரவில் ஒரு நண்பன் வந்தான் என்று வைத்துக் கொள்வோம். இமேஜின். அப்ப இயேசு சொல்ற ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியிலுடைய கேரக்டர்ஸ் எல்லாம், கதாபாத்திரங்கள் எத்தனை பேர் இந்த ஸ்டோரி கதாபாத்திரங்கள்? வாலண்டியர்ஸ் சொல்ல வேண்டாம், வாலண்டியர்ஸ் நேற்று ரிட்ரீட் அட்டெண்ட் பண்ணுவாங்க. எத்தனை பேர்? 2 பேரா? யாரெல்லாம்? உள்ள இருக்கிற நண்பர், வெளியே இருக்கிற நண்பர், அவ்வளவுதானா? பிள்ளைகள். அப்புறம் கெஸ்ட் நண்பர். 3 நண்பர்களுடைய கதை. ஆண்டவரே எனக்கு ஜெபிக்க கற்றுத்தாருங்கள் சொல்லும் பொழுது இயேசு ஒரு கதையை சொல்றாரு. அந்த கதை யாருடைய கதை அப்படின்னா 3 நண்பர்களுடைய கதை. ஒரு நண்பர், அவருடைய வீட்டுக்கு வந்த இன்னொரு நண்பர், இவருக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதனால் இவர் இன்னொரு நண்பர் வீட்டுக்கு போறார். அப்ப எத்தனை நண்பர்களுடைய கதை இது? 3 நண்பர்களுடைய கதை. ஜெபம் என்பது நண்பர்களுக்குள்ள நடக்கிற ஸ்டோரி, ஸ்ட்ரேஞ்சர்ஸ்க்கு நடக்கிற ஸ்டோரி கிடையாது. ஜெபம் என்பது நண்பர்களுக்கு நடக்கிற ஸ்டோரி. இயேசு சொல்ற கதை, ஒரு நண்பன் அவனுடைய வீட்டுக்கு வீடு அவனுடைய வீட்டுக்கு எதிர்பாராத நேரத்தில் வர இன்னொரு நண்பர், இவருக்கு கொடுக்க ஒண்ணுமே இல்லை, அதனால அவர் இன்னொரு நண்பர்கிட்ட போறார். அப்ப நண்பருக்குள்ள நடக்கிறதாங்க ஜெபம் என்பது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. 2வது பாருங்க, இவர் வரது நள்ளிரவில், எதிர்பாராத நேரத்தில். எதிர்பாராத நேரத்தில் உங்களை வந்து தொல்லை செஞ்ச அந்த நண்பர் யாரு? உங்களுக்கு அந்த நண்பனுக்கு கொடுக்க எதுவுமே இல்லை, ஆனா அந்த நண்பனுக்கு தொல்லை கொடுத்துட்டு இருக்கிறான். அந்த நண்பனுக்கு நீங்க என்னன்னு பேர் போடுவீங்க? தொல்லைன்னு பேர் போடுவீங்க. என்னன்னு பேர் போடுவீங்க? திடீர் விருந்தாளி. திடீர் விருந்தாளி யார் உங்களுடைய வீட்டில்? நீங்க எதிர்பார்க்காம வந்த தொல்லையான நண்பன் உங்களுடைய வீட்டில், அதுக்கு என்னன்னு பேர் போடுவீங்க? என்ன? இம்சை அரசன். பாருடா, பேர் போடுங்கன்னா அவர் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டார் அந்த கேள்வியை. சாதாரண ஒரு வார்த்தை நீங்க போடுவீங்களா? சாதாரணமாக நம்ம சொல்ற ஒரு வார்த்தை இருக்குது, தொல்லை. சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? துன்பங்கள், இம்சைகள், தொல்லைகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க கேட்காம வந்த விருந்தாளி, எதிர்பார்க்காம உங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளி, அந்த விருந்தாளியுடைய பேர் என்ன தெரியுமா? துன்பங்கள்.
அந்த துன்பங்களுக்கு இயேசு போடுற பேர் என்ன தெரியுமா? நண்பன். நாடாது துன்பங்களை இயேசு எப்படின்னு கூப்பிடுறாரு? நண்பன். நண்பா. முத்தமிட்டு காட்டி கொடுத்தவனை இயேசு என்னன்னு கூப்பிட்டாரு? நண்பா. இல்லையா? இயேசு எதிர்பார்த்து வந்த துன்பம் அது. துன்பம் வந்த பொழுது இயேசு கூப்பிட்டாரு நண்பா அப்படின்னு. ஆசையா தான் கூப்பிட்டாரு அவனை. நீங்க எதிர்பார்க்காம உங்களுடைய வீட்டுக்கு வந்த விருந்தாளி துன்பம். ஆனா உங்களுக்கு என்ன பழக்கம் இருக்கு? இங்க ஒரு நண்பன் இருக்கிறான். உங்களுடைய வீடு எதனால் கட்டப்பட்டது? இறைவார்த்தையால் கட்டப்பட்டது என்றால் நீங்க போகிற ஒரு வீடு இருக்கு. இந்த வீட்டிலிருந்து நீங்க வேற ஒரு வீட்டுக்கு போறீங்க. அந்த வீட்டில் நீங்க போய் அவரை தொல்லை பண்றீங்க. உங்களுக்கு ஒரு தொல்லை வந்த போது நீங்க யாரை தொல்லை பண்ணீங்க? இவரை தான் தொல்லை பண்ணணும். நீங்க வேற எங்கேயும் போக கூடாது. நீங்க போற வீடுகள் வேறையா இருக்கக்கூடாது. இறைவார்த்தையின் படி கட்டப்பட்ட வீடு என்றால் உங்களுடைய வீட்டிலிருந்து நீங்க இந்த வீட்டுக்கு தான் வருவீங்க. கோயில் என்ற வீடு, திருச்சபை என்ற வீடு, பாறையில் கட்டப்பட்ட வீடு. இந்த வீட்டுக்கு வந்து இவரை தொல்லை பண்ணுவோம். எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும், எனக்கு சாப்பாடு வேணும். இது எனக்காக நான் கேட்கல, என்னுடைய வீட்டில் தொல்லை பண்றவனுக்காக கேட்கிறேன். எனக்கு துன்பம் தரவங்களுக்காக நான் கேட்கிறேன். உன்னுடைய வல்லமை ஜெபத்தின் வல்லமை. என்னுடைய கணவர் குடிக்கிறாரு, என்னுடைய பசங்க போதையில் இருக்கிறாங்க, என்னுடைய மனைவி ஊதாரியா இருக்கிறா, என்னுடைய பசங்க வழி தவறி போறாங்க, அவங்க செய்யக்கூடாததை செய்யறாங்க, காதலிக்கிறாங்க, என்னை மதிக்கிறது இல்லை, எனக்கு வீட்டில் வேலை இல்லை, எனக்கு பணம் சம்பாதிக்க முடியல, என்னுடைய கல்யாணம் நடக்கல, எனக்கு குழந்தை இல்லை, பிரச்சனைகளா இருக்கு. நீங்க தட்ட வேண்டிய வாசல், நீங்க தட்ட வேண்டிய கதவு உனக்காக இருக்கலாம், உன்னோடு இருப்பவர்களுக்காக இருக்கலாம். நீ தட்ட வேண்டிய ஒரு வீடு உண்டு. அந்த வீட்டில் நீ போய் தட்டணும் அப்படின்னா உனக்கு இறைவார்த்தை என்னும் ஒரு அடித்தளம் இருக்கணும். இறைவார்த்தை என்னும் அடித்தளம் இல்லை என்றால் நீ பல வீடுகளை தட்டுவ. ஜோசியனுடைய வீடை தட்டுவ, ஜாதகம் எழுதுறவனுடைய வீடை தட்டுவ, மந்திரவாதியினுடைய வீடை தட்டுவ, பாயினுடைய வீடை தட்டுவ, தப்பான இடங்களில் போய் தட்டுவ. எக்ஸாமுக்கு படிக்கிறவங்களா இருக்கலாம், எக்ஸாமுக்கு எழுத போறவங்களா இருக்கலாம், ஒரு வேலை இன்டர்வியூக்கு போறவங்களா இருக்கலாம், திருமணம் யாரை எந்த குடும்பத்தில் நான் போய் சேரணும், யாரை நான் கல்யாணம் பண்ணணும் தெரியல, நீங்க போய் தட்ட வேண்டிய ஒரு வீடு உண்டு. உங்களுடைய வீடு இறைவார்த்தையின் வீடாக இருந்தால், ஆழமான அடித்தளம் இருந்தால், பாறையின் மீது கட்டப்பட்டிருந்தால், நீங்க தட்டுற வீடு ஒன்னே ஒன்று ஆண்டவருடைய வீடாக தான் இருக்கும். Praise the Lord. Hallelujah. 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 அதுக்கு ஆழமான அடித்தளம் இருக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை கேட்டு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் எங்கே ஃபாதர்? மத்தேயு 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரத்தை கேட்டவன் 8வது அதிகாரம் 1வது வசனம் நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவரே நீர் விரும்பினால் என்னை நலமாக்க உன்னால் மட்டும்தான் முடியும் அப்படின்னா. அவன் தட்டனது எங்க? உன்னால மட்டும்தான் முடியும். எங்கெல்லாமோ நான் போனேன், தட்டி பார்த்தேன், எந்த கதவும் திறக்கப்படலை. ஆண்டவரே நான் உன்னுடைய வீடினுடைய கதவை தட்டுறேன். எங்கிருந்து அவனுக்கு அந்த ஆழமான விசுவாசம் வந்தது? அவன் இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொண்டான். He added love in his prayer. He added love in his adoration. He added love. He added love in his sickness. அந்த நோயில் விசுவாசம் என்னும் அன்பை அவன் சேர்த்தான். கண்டிப்பா மலை பிரசங்கம் அவன் கேட்டிருக்கிறான். அதனாலதான் 8வது அதிகாரம் 1வது வசனம், இயேசு மலையில் இருந்து இறங்கி வரும் பொழுது, ஆண்டவரே என்னை நலமாக்க உன்னால் மட்டும்தான் முடியும், நீர் விரும்பினால் நான் நலமாவேன். என்ன ஒரு உறுதி பாருங்க. தட்டான், திறக்கப்பட்டது, நலமாகு விரும்புகிறேன் அப்படின்னார். இறை வார்த்தையினுடைய ஆழம் போன பொழுது பாறையின் மீது அவனுடைய வீடை கட்டுறான். இறை வார்த்தையின் மீது அவனுடைய வீடை கட்டுறான். நம்பிக்கை இழக்காம. வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவங்க அவங்க. லெப்பர், அந்த நோயாளிக்கு மருந்து இல்லை. அன்னைக்கு வீட்டிலிருந்து தள்ளி வச்சாங்க, ஊர்ந்து தள்ளி வச்சாங்க. டாமியன் ஆஃப் மொலாக்கா அப்படின்ற ஒரு சினிமா இருக்கு, முடிஞ்சா பாருங்க. புனித டாமியனுடைய கதை ரொம்ப அழகான ஒரு மூவி இது. இந்த டாமியன் அப்படின்ற ஒரு குருவானவர், அந்த குருவானவர் வந்து மொலாக்கா அப்படின்ற ஒரு தீவு. அந்த தீவில் வந்து எந்த குருக்களும் போக மாட்டாங்க. அந்த தீவில் அந்த மக்கள் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க அதில். ஏன்னா அதுக்குள்ளே போனால் நான் என்ன அனுப்புகிறாங்க பூசை வைக்கிறதுக்கு. அவங்களுக்கு திருப்பலி இல்லை, அவங்களுக்கு செத்தாங்கன்னா அடக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை. அதனால் பிஷப் வந்து கேட்குறாங்க, எந்த ஃபாதர் போவீங்க, எந்த ஃபாதர் போவீங்க? எந்த ஃபாதரும் போகலை.
சீட்டுக்குலுக்கி போடுறாங்க. சீட்டுக்குலுக்கி போட்ட போது டேமியனுடைய பேர் வருது, ஃபாதர் டேமியன். விருப்பம் இல்லாம என்னை கொலைக்கு கொடுக்கறதுக்காக அனுப்புறீங்களா? அந்த கப்பலை ஏறும்போது அவர் அழுகுறாரு, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ, ஐ டோன்ட் வாண்ட் டு கோ. விருப்பம் இல்லாம போறாரு. அதனால அந்த கோயிலுக்கு அங்கே ஒரு கோயில் இருக்கு, அந்த கோயிலுக்கு யாரும் வரமாட்டாங்க. அந்த கோயிலில் போய் இவர் பூசை வைக்கும் போது ஒரு மனுஷனும் இல்லைங்க. கோயிலே ஒரு டஞ்சன் மாதிரி தான் இருக்கு. அதெல்லாம் கிளீன் பண்றாரு, சுத்தம் பண்றாரு. இவர் பூசை வைக்கிறார், யாருமே இல்லை. அடுத்த நாள் பூசை வைக்கிறார், யாருமே இல்லை. அடுத்த நாள் பூசை வைக்கிறார், யாருமே இல்லை. எப்படிடா தனியாக இன்னைக்குமே பூசை வைக்கிறேன்னு சொல்லி ஒரு நாள் வெளியே இறங்குறார். வெளியே இறங்கும்பொழுது பார்த்தா ஆளுங்க கிட்ட கேட்குறாரு, எங்கேயும் யாருமே இல்லையே, அவங்கள பார்க்கணுன்னா அந்த குடிக்கார ஒரு குரூப் இருக்குது பாருங்க, அங்கே போங்க, அதில் எல்லாருமே இருப்பாங்க. அங்கே போறாரு. நீங்கள் வருவீங்களான்னு கேட்குறாரு. பூசைக்கு வாங்க அப்படின்ற பொழுது, எங்களுக்கே என் கடவுள், எங்களுக்கு கடவுள் வேண்டாம், நீ இதுக்குள்ளே நீ ஏறாத. இந்த டேமியனை கட்டி அரவணைக்க போவாங்க. போகும்பொழுது இவர் பயந்து வெளியே போயிட்டு வருவார். அப்படிப்பட்ட டேமியன். இதான் தொழுநோயாளியினுடைய ஒரு 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 கடினம் பாருங்க, அந்த வேதனை பாருங்க. அதுக்கு பிறகு இவருக்கு ஒரு மனமாற்றம் வருது. இந்த மனமாற்றத்தின் வழியாக அவர் ஒரு நாள் திரும்ப இதுக்குள்ள போவார். உன்னுடைய ஆன்மா அழியும், நான் கண்டிப்பாக உனக்காக திருப்பலி வைக்கணும், நான் திருப்பலி வைப்பேன், நீங்க எல்லாம் வாங்க. அப்போ அவங்க கட்டி பிடிக்க வரும்பொழுது இவர் சொல்வார், நீ என்ன கட்டி பிடிக்கிறது, நான் உன்னை கட்டி பிடிக்கிறேன்னு சொல்லி அந்த டேமியன் கட்டி அரவணைப்பார் தொழுநோயாளிகளை. அவங்க கிட்ட பேசுவார், பழகுவார், அன்பை கொடுப்பாரு. He is adding love in his ministry. அந்த அன்பை சேர்க்கும் பொழுது மெதுவா மெதுவா ஒவ்வொருத்தரா கோயிலுக்கு வர ஆரம்பிப்பாங்க. அப்புறம் அந்த கோயிலில் பூசை வைக்கும்போது அவ்வளோ நிறைவு, அவ்வளோ பேர் இருப்பாங்க. ஒரு நாள் பிரசங்கம் வைக்கும்போது அவர் சொல்லுவார், சாதாரணமாக என்ன சொல்லுவாங்க, அன்பு தொழுநோயாளர்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் பிரசங்கம் வைக்கும்போது அவர் சொல்லுவார், we the lepers அப்படின்வார், தொழுநோயாளிகளாக நாம் அப்படின்வார். அப்போதான் அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு அவருக்கும் தொழுநோய் பிடிச்சிடுச்சு. தொழுநோய் பிடித்து தொழுநோயாளியாக இறந்தார் அவர். He added love in his ministry. அதுவரை சடங்கா செஞ்சாருங்க. அதுக்கு பிறகு இதில் அன்பை சேர்த்தார் அவர். இறைவார்த்தையினுடைய ஆழத்துக்கு போகும் பொழுது பாறையான திருச்சபையின் மீது அடித்தளமிட்ட பொழுது என்னுடைய குருத்துவம் என்பது எதற்காக புரிந்த பொழுது He added love. அவர் அவருடைய வீட்டை கட்டி எழுப்பினது இறைவார்த்தையில. அப்படிப்பட்ட தொழுநோயாளி இயேசு கிட்ட வந்து தூரமா நின்று கேட்கிறான், இயேசுவே நீர் விரும்பினால் என்னை நலமாக்க உன்னால் முடியும். இறைவார்த்தையின் மீது 5வது அதிகாரம் 6வது அதிகாரம் 7வது அதிகாரம் என்னும் இறைவார்த்தையின் மீது கட்டப்பட்ட பொழுது அவனுடைய விசுவாசம் ஆழமானது. மார்க் நற்செய்தியில் இப்படி ஒரு பொண்ணு இருக்கிற 5வது அதிகாரத்தில் 12 வருடம் இரத்த போக்கினால் கஷ்டப்பட்ட ஒரு பொண்ணு. இயேசுவை பத்தி பார்த்தது கிடையாது. she had never seen Jesus in her life. பார்த்ததே இல்லை. அவள் கேள்விப்பட்டிருக்கிறாள் தான் பைபிள் சொல்லும். எத்தனையோ மருத்துவர்களிடம் போயிருக்கிறாவ. மருத்துவர்கள் அவளை குணப்படுத்த முடியல. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு இயேசுவை தேடி வரா. தேடி வந்துட்டு தூரமா நிற்கிறா, அறிமுகப்படுத்தல. ஆனால் அவருடைய ஆடையை தொட்டால் என்னுடைய நோய் குணமாகும். இறை வார்த்தையிலிருந்து கட்டப்பட்டது. நோய் நீங்கியது அவளுக்கு. இயேசுனுடைய ஆடையினுடைய விளிம்பை தொட்டால் அவள். விசுவலன் பார்த்தவர்களை பாருங்க, அந்த ஆழம் பாருங்க, ஆழம். இட் டேக்ஸ் டைம். 5 வருஷம் வேறு கீழே போச்சு, 1 வருஷம் மரம் மேலே போச்சு. இந்த 12 வருடங்கள் அந்த இரத்த போக்கினால் இருந்தவ வேறு கீழே 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 போகுது. இயேசுவை பற்றி கேள்விப்பட்டு 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 இறை வார்த்தையினுடைய அடித்தளத்தில் ஆழத்துக்கு போகும் பொழுது பாறையின் மீது கட்டப்பட்டவளா இயேசு முன்னால வந்து நின்னாவ. நம்மளுடைய வீடு, நம்மளுடைய குடும்பம், நம்மளுடைய நம்பிக்கை, நம்மளுடைய அன்பு கட்டப்பட வேண்டிய ஒன்று இருக்குங்க, இறை வார்த்தை. இறை வார்த்தையினுடைய அடிப்படை இல்லைன்னா ஆடிடுவீங்க. ஒரு நோய் வரட்டும், ஒரு துன்பம் வரட்டும், ஒரு பிரச்சனை வரட்டும், கதவை தட்டிக்கிட்டே இருங்க. That is not the time of testing, but that is a time of increasing your faith. That is not உன்னுடைய ஆண்டவருடைய அந்த வாசல் படியில கதவை தட்டுவது என்பது, மூடப்பட்ட கதவை தட்டுவது என்பது உன்னுடைய விசுவாசம் சோதிக்கப்படுவது அல்ல. உன்னுடைய விசுவாசம் வளரும் நேரம் அது. It is not testing your faith, but increasing your faith. எவ்வளவு நாள் நீ தட்டுவ? நீங்க தட்டும்போது பாருங்க, நீங்க முதல் நாள் தட்டும்போது யாருக்காக தட்டியிருப்பீங்க? உனக்காக தட்டியிருப்பேன். யாருக்காக ஜெபிக்கிறியோ அவங்களுக்காக மட்டும் தட்டியிருப்பேன். 2வது நாளும் அவங்களுக்காக, 3வது நாள் அவங்களுக்காக. அந்த வேதனை உனக்குள்ள இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும் பாரு. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுடைய கணவருக்காக ஜெபிக்கிறீங்க, உங்களுடைய பசங்களுக்காக ஜெபிக்கிறீங்க. பசங்க வழி தவறி போயிருக்கிறாங்க, குடிக்கிறாங்க, போதையில் இருக்க. ஃபர்ஸ்ட் நீ உன்னுடைய பையனுக்காக ஜெபிப்ப, 2வது உன்னுடைய பையனுக்காக ஜெபிப்ப, 3வது நாளும் உன்னுடைய பையனுக்காக ஜெபிப்ப.
4வது நாள் இந்த மாதிரி இருக்கிற பையன்களை பற்றி யோசிப்பேன். 5வது நாள் அந்த பையன்களுடைய அப்பா அம்மாவை பற்றி யோசிப்பேன். 6வது நாள் அந்த அப்பா அம்மாவுக்கு அவங்க ஜெபிப்பேன். கதவை தட்டும் பொழுது God is preparing you to pray for everyone. உன்னுடைய வேதனை உன்னுடைய மட்டும் கிடையாது. உங்களுக்கு ஒரு வேதனை வருது அப்படின்னா அந்த வேதனையை சில டைம் ஆண்டவர் அனுமதிக்கிறாருங்க. ஏன் தெரியுமா? அதை நீ பரிந்துரையாக மாற்றுவதற்காக, டு ப்ரே ஃபார் அதர்ஸ். ஏன்னா ஆண்டவர் உன் மீது நம்பிக்கை கொடுத்து அந்த வேதனையை உனக்குள்ளே கொடுத்து விடுறார். ஏன் தெரியுமா? ஏன்னா உன்னுடைய ஜெபத்தை அவர் நம்புறார். பிரைஸ் தி லார்ட். சில நம்ம கேட்குற கேள்வி தானே, நான் இவ்வளோ நல்லா இருக்கிறேன், நான் இந்த தப்பும் பண்ணலையே, ஆண்டவரை ஏன் எனக்கு துன்பம்? அது காரணம் என்ன தெரியுமா? இந்த ஒரு காரணம் தான். நீ நல்லா இருக்கிற, நீ ஜெபிக்கிற, ஆண்டவருடைய பொண்ணாக இருக்கிற, ஆண்டவருடைய பையனாக இருக்கிற. ஏன் அந்த துன்பத்தை அனுமதிக்கிறார் தெரியுமா? ஏன்னா இந்த துன்பத்தை அனுமதிக்கும் பொழுது நீ உன்னுடைய மகனுக்காக மட்டுமல்ல, உன்னுடைய மகளுக்காக மட்டுமல்ல, நீ இப்படிப்பட்ட மகன்களுக்காகவும் ஜெபிப்பா என்ற நம்பிக்கை. I was preparing you in prayer. I was preparing you in faith. இஸ்ரவேல் அன்பார்ந்தவர்களே, உங்களுடைய வீட்டில் ஒரு சிலுவை வந்தால் அந்த சிலுவையோடு சேர்ந்து சிலுவை நாதரும் வருகிறார். உன்னுடைய குடும்பத்தில் இயேசு ஒரு சிலுவை அனுமதிக்கிறார் என்றால் அந்த சிலுவையோடு இணைந்து சிலுவை நாதரும் வருகிறார். சிலுவை மட்டும் இயேசு அனுமதிச்சு சிலுவையை தந்துட்டு நிம்மதி அவர் இருக்கல. when cross is coming to your life, the crucified Lord is also is there in the life, in your pain. ஆனால் உங்களுடைய துன்பத்தை தனிப்பட்ட துன்பமா மட்டும் நினைக்காதீங்க, வேதனையா மட்டும் நினைக்காதீங்க. உங்களுடைய துன்பத்தில் சிலுவைகள், உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய வீட்டில் சிலுவை வந்தால் சிலுவையோடு இணைந்து சிலுவை நாதரும் இருக்கிறார் மறந்துடாதீங்க. அப்ப அதை நீங்க மீண்டு வரணும் அப்படின்னா இறைவார்த்தையினுடைய அடிப்படை ஆழம் இருக்கணும். build your family, build your house on the rock of the word of God. இறைவார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். கேட்பவர்களாக மட்டுமில்லாமல் அதை கேட்டு அதன்படி நடப்பவர்களாகவும் வாழ்ந்து பாருங்க. எவனாலும் உங்களால் அசைக்க முடியாது. ரோமேயர் எழுதிய திருமுகம் 8வது அதிகாரம் 35வது வசனம் எடுத்து வாசி பாருங்க. Romans 8:35. Romans 8:35. ரோமேயர் 8:35. எது என்ன ஒரு கேள்வி பாருங்க. கிறிஸ்துவின் அன்பிலிருந்து என்னை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் என்னை பிரிக்க முடியும்? என்ன ஒரு கேள்வி பாருங்க. என்ன ஒரு நம்பிக்கையோட கேட்கிறார் பாருங்க. ஏனெனில் இறைவார்த்தையின் ஆழம்பட்ட பவுல் அது. very deeply rooted by the word of God. வேதனையா, நோயா, இன்னலா, சோதனையா, எதுவும் என்ன பிரிக்காது. இயேசுவிடமிருந்து நான் பிரிய மாட்டேன். இயேசுவுக்காக பைத்தியக்காரனா மாறின பவுல், madly in love with Jesus, madly in love with Jesus. பிரிக்காது அப்படின்றார். அப்ப உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வேதனை ஆண்டவர் அனுமதிக்கிறார். பாவத்தினாலும் உங்களுக்கு வேதனை வரலாம், துன்பம் வரலாம், தீமை வரலாம். மேபி ஆண்டவர் அனுமதிக்கலாம் சில துன்பம் தீமையை. ஏன்னா அவர் உங்களை நம்புறார். 5 வருஷம் 10 வருஷம் இறைவார்த்தையை கொடுத்து 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 உன்னை நான் மெச்சூர் பண்ணியிருக்கேன், பக்குவப்படுத்தியிருக்கிறேன். எனக்காக திருந்தாத ஒரு பையனுக்காக நீ ஜெபிக்க மாட்டியா? நம்ம அந்த பாவத்தில் விழுந்துடுறோம். 10 வருஷமா ஆண்டவர் உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராருங்க. 15 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராருங்க. 15வது வருஷத்துல ஒரு துன்பம் வரும்போது என்ன பண்ணிடுறோம்? ஆண்டவர்கிட்ட விலகுறோம். அப்படின்னா 15 வருஷமா தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி தண்ணி ஊற்றி ஆண்டவர் உங்களை வளர்த்தாரே, உங்களை ஆசீர்வதிச்சாரே. இப்போ 15 வருஷம் ஆசீர்வாதம் வேணும். 16வது வருஷம் ஒரு வேதனை வரும்பொழுது ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்க நான் விட்டு போறேன். 1008 கேள்வியை கேட்குறோம் அப்படின்னா 15 வருஷம் ஆசீர்வாதம் மட்டும் வேணும். ஆண்டவர் எவ்வளோ நம்பினார் உன்னை. இறைவார்த்தையின்படி கட்டப்படவில்லை. Not based on word of God. Praise the Lord. Hallelujah. 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 அப்போ ஆழமான நம்பிக்கை வளரணும்னா அந்த தரது இறைவார்த்தை தான். கையில் இருக்கிற பைபிளை திறக்கணும். இல்லைனா இதே பைபிள் உங்களுக்கு எதிராக தீர்ப்பாக ஒரு நாள் நிற்கும். The same Bible which you did not touch in your life will stand against you as judgment. நான் சொல்லலை, பைபிள் தான் சொல்லிச்சு. உனக்கு எதிராக தீர்ப்பாக நிற்க போகிறது நான் உங்ககிட்ட பேசின வசனங்கள், நான் உனக்கு தந்த ஆசீர்வாதங்கள். எதுவுமே கொடுக்காதவங்கிட்ட அதோட எதுவுமே கேட்க மாட்டாருங்க.
கொடுத்தவங்க கிட்ட கேட்பார். அப்போ உங்களுக்கு எதிராக இதுதான் நிற்கும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. அதனால் ஆண்டவர்கிட்ட கேட்கறது தப்பில்லை. கேட்கும் பொழுது ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுத்தா திரும்ப கேட்பார். அதாவது குழந்தை இல்லாத ஆபிரகாம் கேட்டார், கொடுன்னாரு. உனக்கு வேணும்ல, இந்த 100 வயசு இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கோ அப்படின்னாரு. 12 வயசில் என்ன பண்ணார்? திரும்ப கேட்டார். அதனால் சிலவங்க சொல்லுவாங்க, ஐயோ பாதிரி போய் 5 காயங்கள் பெற்ற புனிதர், எனக்கும் கிடைச்சா நல்லாயிருக்கும். கேளுங்க, கொடுப்பார். கொடுத்தா திரும்ப கேட்பார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. அதிகம் கொடுக்கப்பட்டவர்களிடம் அதிகம் கேட்கப்படும். If he gives you more, he will demand you more. அன்னை மரியாளுக்கு அதிகமாக கொடுத்தாரு. இந்த உலகத்தில் ஒரு பொண்ணு எவ்வளோ மேன்மையாக நிறுத்தி வச்சார் பாருங்க, கடவுளுடைய அன்னைன்னு. ஆனால் அதனால தான் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ இழிவுகள், எவ்வளோ மோசமானதானே கேட்குறாங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, she has accepted it. அதிகம் கொடுக்கப்பட்டால் அதிகம் கேட்கப்படும். இனி எதாவது ப்ரேயர் பண்ணுவீங்களா? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா, அல்லேலூயா. வேலை வேணுமா கேளுங்க. அந்த வேலையில் ஆண்டவரை மாட்சிப்படுத்துங்க. நான் கேட்பார், நான் உனக்கு வேலையை தரேன், அந்த வேலையில் நீ என்னை மாட்சிப்படுத்துவியா? வேலையில் அது எத்தனையோ பேர் இருக்கும்போது நான் உனக்கு வேலையை தந்தேனே. திருமணமாகாத எத்தனையோ பேர் உனக்கு நான் திருமணத்தை அனுமதிச்சேனே. Did you glorify me in your marriage? Did you glorify me in your health? Did you glorify me in your children? Did you என்னை நீ மாட்சிப்படுத்தினியா? மாட்சிப்படுத்தணும்னா உங்களுடைய வீடு, உங்களுடைய வாழ்க்கை இறை வார்த்தையில் கட்டப்பட்டதாக இருக்கணும். ஆழத்திற்கு போய் பாறையின் மீது கட்டப்பட்டதாக இருக்கணும். அப்போ எது வந்தாலும் விழாது. நாங்கள் இங்கே இவ்வளோ இடம் இருக்கே, சில டைம் வாழை வைக்கலான்னாலும் சொல்லுவாங்க சிலவங்க. வாழை வச்சா அவ்வளோதான், போச்சு. டிசம்பர் மாதம் வந்தால் வாழைக்கு பின்னால் நம்ம தான் போகணும். ஏன்னா ஒன்றெல்லாம் மழை வரும், காற்று வரும். ஏன்னா வாழை மரம் வச்சோன்னா அதுக்கு வேறு ஆழம் இல்லை, சும்மா தள்ளினாலே விழுந்துடும். ஆனால் இங்கே மாமரம் இருக்குது, தள்ள முடியுமா? முடியாது. நீங்கள் எவ்வளோ தள்ளினாலும் அது விழாது. ஏன்? ஏன்னா வேறு ஆழமாக இருக்குது. ஆழம் இருந்தால் அசைக்க முடியாது, ஆழம் இல்லைன்னா காற்று கூட அசைச்சிட்டு போயிடும். உங்களுக்கு ஆழம் நீங்கள் இன்றைக்கி அசைஞ்சிருக்கீங்கன்னா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் ஆழம் போகலை, ஆழம் போகலை. வர்தா புயலெல்லாம் வந்த பொழுது இங்கிருந்த தேக்கு மரம் ஒரு 300 தேக்கு மரமே எப்படி இருந்ததுன்னா, அப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் பார்த்த பொழுது நம்ம இந்த துணியை பிழிப்போம். இந்த என்ன சொல்லுவீங்க, அது பிழிஞ்சு தானே சொல்லுவீங்க? ஓகே சரி. அப்போ அதை மாதிரி அடுத்த நாள் போய் பார்த்தா இது துணியை பிழிஞ்சு வச்ச மாதிரி இருந்தது சில மரங்கள் எல்லாமே. ஆனால் கீழே விழலை, ஏன்னா வேறு இருந்துச்சு. ஆனால் இங்கே இருந்த வாகை மரம் பார்த்தா தாங்க பெருசாக இருக்குது. அதுங்க எல்லாமே யானை மாதிரி இருக்குது. ஒரு காற்றுக்கு எல்லாமே சரிஞ்சு விழுந்துச்சு இது எல்லாமே. ஏன்னா அதுக்கு வேரினுடைய ஆழம் இல்லை. வேருடைய ஆழம் இல்லைன்னு மட்டும் கிடையாது, அந்த வேர் அங்கே போகும்பொழுது அந்த செதில் அரிச்சு ஒயிட் ஹேண்ட்ஸ் செதில்கள்லாம் ஒயிட் ஹேண்ட்ஸ்க்கு என்ன சொல்லுவீங்க? இந்த செல் கரையான் அரிச்சிருந்தது, கரையான் செல் அரிச்சிருந்தது. எது? வேற. அதனால் அந்த மரம்லாம் காற்றுக்கு அடிச்சு விழுந்துச்சு 2016 வர்தா புயல் டிசம்பர் 12. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இன்னைக்கு செல்லரிச்சு போயிருக்கா அவங்களுடைய விசுவாசம்? இன்னைக்கு ஆழத்துக்கு போகலையா உங்களுடைய விசுவாசம்? ஆழத்திற்கு தரும் இறை வார்த்தை உங்களுக்கு இல்லையா? கண்டிப்பாக ஒரு காற்றுல அசைஞ்சிருவீங்க. ஒரு பெரும் வெள்ளம் வரும்பொழுதும் காற்று வரும்பொழுதும் அசையாமல் நான் நிற்கணும்னா, என்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்க்காத என்னுடைய வீட்டுக்கு வர விருந்தாளியான என்னுடைய அந்த நண்பனான துன்பங்கள் வரும்பொழுது நான் அசையக்கூடாதுன்னா, என்னுடைய வீட்டிலிருந்து இன்னொரு வீடு, இந்த வீடு எனக்கு தெரியணும். என்னுடைய வீடும் இந்த வீடும் எனக்கு தெரிஞ்சா இந்த வீட்டில் மட்டும்தான் நான் தட்டுவேன் என்னுடைய நண்பனுக்காக. பாருங்க, அந்த இயேசு சொல்கிற அந்த வார்த்தை பாருங்கள், நண்பன். உங்களுடைய கணவன், மனம் மாற வேண்டியவனுடைய கணவன், பைபிள் சொல்லுது அவன் நண்பன். மனம் மாற வேண்டியவனுடைய மனைவி, பைபிள் சொல்லுது உன்னுடைய நண்பன். அவனுக்காக போய் கேளு. உனக்காக மட்டும் இல்லை, அவனுக்காக, உன் கணவனுக்காக கேளு, உன் மனைவிக்காக கேளு. உன்னுடைய பையனுக்கு போதையில் அடிமையாக இருக்கிறானா? சரி, அந்த போதையில் அடிமையாக இருக்கிற அந்த பையனை மாதிரி எத்தனையோ பையன்கள் இருக்காங்க. அவங்கெல்லாம் இனி உங்களுடைய நண்பர்கள், அவங்களுடைய அப்போ அந்த நண்பனுக்காகவும் போய் தட்டு. எத்தனையோ தாய்மார்களுடைய கண்ணீர் இருக்குது இந்த உலகத்தில். அந்த நண்பனுக்காகவும் போய் தட்டு. அவங்களுடைய நட்புக்கு வரணும். என்னுடைய பையன் மட்டும் கிடையாது, 1000 பசங்களுக்காக அப்படி ஜெபிங்க. என்னுடைய பொண்ணுக்காக மட்டும் கிடையாது, 1000 பொண்ணுங்களுக்காக ஜெபிங்க. என்னுடைய கணவன் மட்டும் கிடையாது, 1000 கணவர்களுக்காக மாதிரி ஜெபிங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பம்
அது உங்களுடைய நண்பன், அந்த நண்பனுக்காக போய் தட்டுங்க. அது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பத்துக்காக மட்டும் கிடையாது. ப்ரே ஃபார் 1000 பீப்புள் லைக் தட். ஒரு 1000 பேர். உங்களுடைய கண்ணீர் உங்களுடைய கண்ணீராக மட்டும் இல்லாமல் மற்ற தாய்மார்களுடைய கண்ணீரையும் சேர்த்துக்கோங்க, மற்ற மனைவிகளுடைய கண்ணீரை சேர்த்துக்கோங்க, மற்ற கணவர்களுடைய கண்ணீரை சேர்த்துக்கோங்க. பரிந்துரையாக மாற்றுங்க. இது மாற்றணும்னா உங்களுக்கு அந்த ஆழம் வேணும், இறைவார்த்தையினுடைய ஆழம் வேணும். என்னுடைய துன்பம் எனக்காக மட்டும் கிடையாது, பலருக்காக ஜெபிக்க இந்த துன்பம். நான் 9th ஸ்டாண்டர்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாமில் மேக்ஸில் ஃபெயில் ஆனேன். நான் 40 மார்க்கில் 34 மார்க்கில் எனக்கு பாஸ். 34 மார்க், 100 மார்க்கில் 34 மார்க் அந்த சார் எனக்கு போட்டார். 1 மார்க் கொடுத்துருந்தா பாஸ் ஆகிருந்திருப்பேன். நான் 1 மார்க்கில் ஃபெயில் ஆனேன் நான் 9th ஸ்டாண்டர்டில் ஆஃப் இயர்லி எக்ஸாமில். அதனால் இன்றைக்கி யாராவது ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னா இன்றைக்கி எனக்கு அந்த வேதனை தெரியும். பிரைஸ் தி லார்ட். ஃபெயில் ஆன பசங்களை வந்து நீங்கள் சொல்லுவீங்களே, என் பையன் படிக்க மாட்டேங்கிறான், ஃபெயில் ஆகிறான்ற பொழுது, நான் என்றைக்குமே பாஸ் ஆகிட்டே இருந்த ஒரு பையனா எனக்கு ஃபெயில் ஆகிறவங்களுடைய வேதனை எனக்கு தெரியாது. அப்போ அந்த வேதனையிலும் கடத்தி விட்டார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். ஆப்ரேஷன் அப்படின்ற வேதனை தெரியாது நான் வச்சுக்கோங்களேன். நீங்கள் யாராவது சொல்கிறீங்க, ஃபாதர் இன்னைக்கு எனக்கு ஆப்ரேஷன், ஃபாதர் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா நான் எப்படி ஜெபிப்பேன்? ஜெபிச்சுக்கிறேமா அப்படின்வேன். ஆனால் அந்த வேதனை தெரிஞ்சு நான் ஜெபிக்கும் பொழுது, இப்போ ஒரு கேன்சர் பேஷண்ட் வந்து என்கிட்ட வந்து சொல்கிறீங்க, ஃபாதர் எனக்காக ஜெபிச்சுக்கோங்க அப்படின்னா அந்த கேன்சருடைய வேதனை என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் அதில் கடந்து போனேன்னா நான் ஜெபிக்கிற வித்தியாசமாக இருக்கும். இஃப் ஐ ஹவ் அண்டர்கான் த சேம் பெயின், அந்த பெயினில் நான் ஜெபிக்கும் போது வித்தியாசம் இருக்குது. அப்போ சில துன்பங்களை ஆண்டவர் அனுமதிக்கும் பொழுது நீ அந்த துன்பங்கள் உனக்காக மட்டும் நினைக்காத. God is asking you to pray for 1000 people of those kind. அதனால் உங்களுடைய ஜெபம் உங்களுக்காக மட்டும் கிடையாது, உங்களுடைய துன்பம் உங்களுக்காக மட்டும் கிடையாது. போய் தட்டுங்க, ஆண்டவருடைய வீடை தட்டுங்க, கதவை தட்டுங்க, உங்களுடைய வேதனை மாதிரி இருக்கிற பலருக்காக தட்டுங்க. இப்படி தட்டணும்னா இறை வார்த்தையினுடைய ஆழம் இருக்கணும், நம்பிக்கையினுடைய ஆழம் இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இறை வார்த்தையினுடைய ஆழத்திற்கு கடந்து செல்ல ஹல்லேலூயா. நம்பிக்கையின் ஆழத்திற்கு கடந்து செல்ல ஹல்லேலூயா. இறை வார்த்தையை பணிவோடு ஏற்றுக்கொள்ள ஹல்லேலூயா. நாவை தவறாக பயன்படுத்தாமல் இருக்க ஹல்லேலூயா. புரளியை கலப்பாமல் இருக்க ஹல்லேலூயா. கேட்பவர்களாக மட்டுமல்லாமல் கேட்டவை நடக்கும் மக்களாக இருக்க ஹல்லேலூயா.